லாஸ்ட் வீக் நம்ம மீடியா கோடி பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனால் உங்களுக்கு இனிஷியலாக அதை பற்றி அதிகமாக தெரியல அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஓகேவா? ஓகே, மீடியா கோடிக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா, மீடியா கோடி வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஒன்று மூணு இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எது நமக்கு கரெக்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுது அப்படின்னா இந்த வித்து தான். ஓகேங்களா? மொபைல்னா வித்து இவ்வளோ தான் இருக்குது, ஐபேட்னா இவ்வளோ இருக்குது, லேப்டாப்னா அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகேவா? டெஸ்க்டாப் அப்படின்னா இதோட எல்லாத்துக்கும் பெருசாக இருக்குது. ஓகேங்களா? இந்த டிவைஸோட வித்தை வச்சு தான் நம்ம மீடியா கோரி எழுத முடியும். ஓகேவா? ஸோ நம்ம போய் ஒவ்வொரு ஃபோனுக்கும் வந்து இந்த டிவைஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதால நம்ம உட்காந்துட்டு வெத்தலையில் மைய தடவைலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கரெக்டாக இந்த டிவைஸ் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, இவன் இதை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சத்யநாராயணன் இருக்கான்னா இவன் என் வெப்சைட் வந்து டெஸ்க்டாப்பில் தான் பார்க்கணும், வேறு எதுலேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? அவனுக்கு என்ன விஷயம் எப்படி பார்க்கணும்னு தோணுதோ அப்படி பார்த்துக்கலாம். ஸோ ஆஸ் எ டெவலப்பராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கோடிங் எழுதணும். கரெக்டாக எப்படி கோடிங் எழுதுவீங்க அப்படின்னா, இந்த டிவைஸோட வித்தெல்லாம் எப்படிலாம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா எனக்குமே ஐடியா கிடையாது. ஓகே, ஸோ HTML அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் இந்த மெட்டா டேக்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டிவைஸ் வித் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டேக் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த டிவைஸ் வித் டேக் போட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்தெந்த டிவைஸில் இருக்கும் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? டிவைஸ் வித் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு டேக். சரி, இதை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோடிங்க நம்ம தான் எழுதணும். எப்படி நான் எழுதுவீங்க அப்படின்னா @media அப்படின்னு போட்டு தான் எழுதணும். ஓகேவா? இது 3. ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டிவைஸும் வேற வேற வித்தில் இருக்கு. இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது, இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு, இது பெருசா இருக்கு, இது அதோட பெருசா இருக்கு. ரைட். இதை எப்படி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டா டிவைஸ் வச்சு ஒரு டேக், HTML டேக் நம்ம ஹெட்டில் யூஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சாலே போதுமா அப்படின்னா இல்லை, @mediaன்னு போட்டு மினிமம் வித்து மேக்ஸிமம் வித்துன்ற மாதிரி 2 கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோடிங் எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் ஹை லெவலில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வச்சு நம்ம கோடிங் எழுதும்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு இந்த டிவைஸ் இந்த மொபைல் எல்லாமே ஐஃபோன்ல இருந்து ஆண்ட்ராய்ட்ல இருந்து எல்லா விண்டோஸ்ல இருந்து எல்லா மொபைலுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 480ல ஸ்டார்ட் ஆயிட்டு 600 முடியுதுன்னு சொல்லிட்டு நானா ஒரு அசம்ப்ஷன் வச்சுக்கிறேன். 600ல முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மினிமம் வந்து 480ல ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் ஐஃபோன் 15 வந்து 600 இல்லைன்னா சாம்சங் வந்து 600ல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி 480ல இருந்து அது 480 இருக்கலாம், 489 இருக்கலாம், அது வாட்டவர். நம்ம இந்த டிவைஸ் வித்துல இருந்து இது வரைக்கும் இருந்தா ஒரு விதமான டிசைன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா எடுத்துட்டு வரேன். அப்ப @media போட்டு இந்த மாதிரி கண்டிஷன் எழுதணும். மினிமம் வித்து உங்களுடைய டிவைஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 480 600 பிக்சல் அப்படின்னு எழுதணும். சரி, இது முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த இடம் முடிஞ்சு போச்சு மொபைல். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எனக்கு இந்த டிவைஸுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா
601 இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி மேக்ஸ் வித் இதுன்னு போட்டேன். இப்போ மினிமம் வித் 601 இருந்து 720 அப்படின்னு எழுதுறேன். இது இருந்தாலே ஐபேட் பா அப்படின்னு சொல்லிட்டு ஐபேட் ஒரு போர்ட்ரேட் அப்படின்ற டிவைஸ்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த டிவைஸுக்கு அப்புறம் 721 இருந்து 900 வரைக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஒரு அசம்ஷன். லேப்டாப்பு அப்படி நான் ஃபிக்ஸ் பண்றேன். இதுக்கப்புறம் 9001 இருந்து 1024 வரைக்கும் டெஸ்க்டாப் அப்படின்னா நானா ஒரு விஷயத்தை வச்சுட்டு எழுத போறேன். ஓகேங்களா? இது எங்க எழுதணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சிஎஸ்எஸ்ல. ஓகேங்களா? சிஎஸ்எஸ்ல நீங்க இதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிற கோடிங்குக்கு அப்புறம் தான் கடைசியா தான் எழுதணும். கடைசியா எழுதிட்டு ஐயோ ஒரே ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் ப்ராப்பர்ட்டி எழுதிட்டு அட்டு மீடியாவுக்கு அப்புறம் கோடிங் எழுதவே கூடாது. அட்டு மீடியாவுக்கு அப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த மீடியா கொடி மட்டும்தான் இருக்கணும். சிஎஸ்எஸ் எல்லாமே அட்டு மீடியா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தான் எழுதணும். ஓகேவா? தெளிவா சொல்றேன். எக்ஸசைஸ் சொல்லும் போது நீங்க தப்பு பண்ணிட்டு வந்து நிக்க கூடாது. தப்பு பண்ணுங்க, தப்பு இல்லை, கத்துக்கவும் செய்வீங்க. பிரச்சனை நீங்க பண்ண மாட்டீங்க, அதுதான் நல்லா இருக்கும். ஓகேங்க. இப்ப நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? கைய எத்தனை பேருக்கு புரியல? அத மாதிரி யாருக்கு புரியல? மீடியா லாஸ்ட் கிளாஸ் வராதவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. சரிங்க. ஒரு விஷயம் நினைச்சிட்டு வந்தோம், திரும்ப அதையே தப்பா பண்றோம். ஓகே. இப்போ வரைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அந்த மீடியா கொடியோட கண்டென்ட் இங்க எப்படி வித்து கண்டுபிடிக்கணுமோ அந்த டேக் இங்க எடுத்துட்டு வந்து போட்டாச்சு. வித்து இந்த இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது எல்லா இதுலயுமே நீங்க போய் பார்த்தாலே கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாம் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுதெல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருப்பாங்க. எப்படா வச்சிருக்காங்கன்னு போய் கோடிங்கை செக் பண்ணி பார்த்தா இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கும். எந்த வெப்சைட் போனாலுமே இந்த டேக் இல்லாம மீடியா கொடி எழுதவே முடியாது. ஸோ இதை காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஒன்று. ஓகேவா? இவனுடைய ஹெட்டர் பேஜ்ல எப்படி வர வச்சிருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த இங்க போய் பாத்தீங்கன்னா அதை காணவே காணும். ரெஸ்டாரண்ட்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐகான் தான் வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணா வருது. கிளிக் பண்ணா வருதுன்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணி வச்சிருக்கேன். அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனா இங்க இருக்கிற கண்டென்ட்டே ஹைட் பண்ணிட்டு டிசைனா அழகா கொடுத்துருக்கான். நம்ம பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. இதுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஆர்த்தி ரெடி பண்ணியிருக்கிற சிஸ்டம். இதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி மொபைலுக்கு பார்ப்போம். இதே விஷயம் 480ல இவங்களுடைய சிஸ்டம் எப்படி இருக்கு? 480ல 100%, 480ல 100%. இது தப்பா ரைட்டான்னு கேட்டா என்ன பொறுத்தமட்டில் சோஃபேர் ரைட்டு. வெப்சைட்டை தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கோம். மொபைலுக்கு எப்படி வரணுன்றதான நம்ம இன்னும் சொல்லணும். மொபைலுக்கு எப்படி வரணும்னா சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா இதுக்கு கரெக்டாக எழுதுறாங்க அப்படின்னா அவங்க எழுதியிருக்காங்க மினிமம் டிவைஸ் வித் 480 வரைக்கும் இது இப்படி இருக்கு. ஓகேவா? எவ்வளோ தூரம் வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, 1119 வரைக்குமே அவங்க இப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. ஓகேவா?
ஏன்னா அவங்களது மெனு அதிகம், அதனால இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போறோம். ஓகேவா? 480ல இருந்து நம்ம 600 வரைக்கும் ஒரு டிசைன் வந்து பண்ண போறோம். அதுக்கப்புறம் வேற ஒரு டிசைன் நம்ம மாற்ற போறோம். ஓகேவா? எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். ஓகேங்களா? இந்த கண்டென்ட்டை இந்த டேகை ஹெட் டேக் உள்ளார போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அட் மீடியா அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு ஸ்க்ரீன், ஓகேவா, ஸ்க்ரீனுக்காக எழுதுறோம். அதுல எது எது அப்படின்னா மினிமம் வித் 300ல இருந்து, ஓகேங்களா, அந்த 300 நான் மினிமம் வித் என்னவா சொல்றேன் அப்படின்னா 480 பிக்சல்ல இருந்து 620 பிக்சல் வரைக்கும் அப்படின்னு நான் வைக்கிறேன். 620 பிக்சல் வரைக்கும் என்னமா ஒர்க் ஆகணும் அப்படின்றது பார்க்க போறோம். இனிஷியலா பாடியோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். பாடியோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்ம சைட்டை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நம்மளுடைய சைட்ல பாடியோட பேக்ரவுண்ட் கலர் ரெட்டா இருக்கு. ஓகேவா? நான் எழுதி வச்சிருக்கிற இந்த ரெசல்யூஷன் 480ல ஸ்டார்ட் ஆயிட்டு 620 வர வரைக்கும் இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 600 வரைக்கும் அப்படிதான் இருக்கு. 621 வந்தாலே ரெட்டுக்கு மாறும், டிஃபால்ட் கலர். எதுக்காகனா இது மாறவே கூடாது அப்படின்னா நம்ம கண்டிஷன் எழுதி இருக்கிறது எதுக்குள்ளார 480ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க 479 வந்தாலே அது என்ன பண்ணிடுது அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ணுது. இங்க வருது மீடியா கோரி ஸ்கிரீனுக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. எதுல மினிமம் 480 தாச்சும் இருக்கணும், மேக்சிமம் 620 வரைக்கும் இருக்கணும். அதுக்குள்ளார இருந்தா இது ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு. ஓகேங்களா? அதே விஷயம் தான் 480 அதை ரீச் பண்ணல. அப்ப இதனுடைய டிஃபால்ட் கலர் என்னவோ அந்த கலர் தான் கொடுத்துருச்சு. 480 வந்த உடனே நம்ம சொன்ன மாதிரி மாறிடுச்சு. இப்போ அகைன் வந்து 600 வர வரைக்கும் இப்படிதான் இருக்கும். 601 வந்தாலே சாரி 620 வரைக்குமே இதுதான் இருக்கும். 621 வந்தாலே ரெட் கலர்ல மாறிடும். எப்படா அப்படின்னு போய் பார்த்தா இதுதான் நம்ம கண்டிஷன் எழுதி வச்சிருக்கு. சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இதை வச்சுதான் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டர் செக்ஷன் ரெடி பண்றோம் அப்படின்னா அந்த ஹெட்டர் செக்ஷனோட மெனுவை எல்லா டிவைஸுக்கும் அப்படியே மொத்தமா காட்டணும்னு அவசியம் இல்லை, ஹரிசாண்டலா காட்டணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஒரு சில விஷயத்த ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு டிஸ்பிளே பண்ணா போதும். ஓகேங்களா? அவங்க வச்சிருக்கிற மாதிரி பண்ணா போதும். உங்களுக்கு பேசிக் இந்த விஷயம் தெரியும். இது ஒரு டிவைஸுக்காக நம்ம பண்றது. நெக்ஸ்ட் இன்னொரு டிவைஸுக்கு பண்ணணும் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு செட்டை காப்பி பண்ணிக்கிட்டு பிளாக் அப்படின்னு இப்போ பாருங்க 621ல இருந்து 780 வரைக்கும் என்ன கலர் காட்டும் அப்படின்னா பிளாக் தான் காட்டும். 779 780 781 வந்தா திரும்ப ரெட்டு தான் வரும். எதுக்காக ரெட்டு வருதுன்னா அதுதான் டிஃபால்ட் கலர். ஓகேங்களா? அதை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. இந்த கண்டிஷன்ல ஒர்க் ஆகிற வரைக்கும் தான் இந்த விஷயம், அதுக்கப்புறம் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டிலே ஆயிடும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள்ல போயிடும்.
சர்வீசஸ் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிருக்கேன். சர்வீசஸ்க்கு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சுக்கிறேன். பாக்ஸுக்கு ஒன்னொன்னா இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஒரே லைன்ல வரணும். ஓகேங்களா? ஒரே லைன்ல வர வைக்க போறேன். பாக்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு லைன்லயே வந்துடுச்சு. சந்தோஷம். இப்போ சர்வீசஸ்க்கு உள்ளார மட்டும் போகணும். காப்பி பண்ணிட்டு சர்வீசஸ் இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டென்ட் இருக்கா? சந்தோஷம். ரெண்டு கண்டென்ட்டையுமே நான் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே கலர் நான் ஒயிட்டாகவே கொடுத்துருக்கேன். பாக்ஸில் இருக்கிற எது வந்தாலும் எனக்கு இப்போதைக்கு ஒரு இதுவாக எழுதுறதுக்கு பதிலாக நான் பாக்ஸில் என்ன கண்டென்ட் வந்தாலும் கலர் ஒயிட்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை கொடுக்கவும் செஞ்சுட்டேன். எனக்கு இப்போ வந்துடுச்சு. ஓகே, இதுவும் முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ இது முடிஞ்சு போச்சு. இது டெஸ்க்டாப்பில் பார்க்கும்போது எனக்கு ஓரளவு பக்காவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதே விஷயத்த நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய மொபைலுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். மினிமம்
480ல ஸ்டார்ட் பண்றேன். 480ல ஸ்டார்ட் பண்ணா எனக்கு இப்படி வருது. ஆனா எனக்கு இது இப்படி வரக்கூடாது. எப்படி வரணும் அப்படின்னா இந்த சர்வீசஸ் பாக்ஸ் இருக்கா, 480ல இது எப்படி வருது, 1 2 3. கேள்வி கேட்டா பதில் சொன்னா நல்லா இருக்கும், அதுவும் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்ப இந்த விஷயம் வந்து சரி, ஓகே, நான் சொல்றது புரியலன்னா திரும்ப வாயை திறந்து கேளுங்க, அங்க கையை தூக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா, எனக்கு அது எப்படி எடுத்து சொல்றதுன்றது எனக்கு விளங்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ இப்ப இந்த டிவைஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 100% வித். இந்த மொபைல் டிவைஸுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 100% வித். ஓகேவா, எனக்கு என்னுடைய டிவைஸ் சின்னதா 480க்கு வரும்போது இது 100% எடுத்துக்கோ, ஒரு பாக்ஸும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பெருசா இருக்கும்போது இதுதான் என்னுடைய டிவைஸ் வித். பெருசா இருக்கும்போது இங்க ஸ்டார்ட் ஆகிட்டு இதுதான் என்னுடைய டிவைஸ் வித். பெருசா இருக்கும்போது எனக்கு இது ஃபுல்லா எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காது. பெருசா இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதை தான் நம்ம இப்ப காட்டியிருக்கோம். ஸோ என்னுடைய டிவைஸ் வித் எப்ப இந்த மாதிரி சின்னதா வருதோ இதுதான் 100%. இதுக்கு இதுதான் வித் 100%. ஓகேவா, இந்த இதுக்கு இதுதான் வித் 100, இதுக்கு இதுதான் வித் 100, இந்த இதுக்கு இதுதான் வித் 100. ஓகேவா, ஸ்மால் டிவைஸ்ல நான் ஒரு 3 பாக்ஸை காட்டணும் அப்படின்னா 30%, 30% காமிச்சிக்கலாம். இந்த இதுக்குமே கூட 30 30 30 காமிச்சிக்கலாம். ஐபேடுக்கு 30 காட்டலாம், இல்லைன்னா 50 காமிச்சிட்டு இது பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு இந்த வித் 100% குட்டியா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்க 30 காமிச்சீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். எனக்கு அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணா காட்டலாம். இது இங்க வச்சிருக்கிற ஒரு பாக்ஸையே 1 6 3 இந்த மாதிரி காட்டலாம். இது காட்டும் போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஃபுல் வித்தே அதையே ஆக்குபை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்க, உங்களுக்கு அதுக்கான இது இருக்கான்னா அதான் மீடியா கொரின்னு ஒண்ணு இருக்குல்ல. மீடியா எழுதிட்டு உங்களுடைய டிவைஸ் எந்த வித்துல வரும்போது எப்படி இருக்கும், 480ல இருந்து 600 பிக்சல் வர வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னுடைய இந்த 30% ஆஃப் வித்த பாக்ஸுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 100% அப்படின்னு சொல்ல போறேன். அது ஒர்க் ஆகுதா ஆகலையான்றத பார்த்துப்போம். ஸோ இது இப்படி இருக்கு, இன்ஸ்பெக்ட் பண்றோம். வித்துக்கு போறேன், 480ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 480ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது, வரதான் செய்யும். ஓகே, நான் எனக்கு இங்க என்ன தோணுதோ அதை பண்ண போறேன். பாக்ஸுக்கு வந்து நான் கோடிங் எழுத போறேன். எங்க எழுத போறேன் அப்படின்னா ஸ்டைல்ல 480ன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இதை நான் இது பண்றேன். பாக்ஸுக்கு நான் டிசைன் எழுதுறேன். ஸோ பாக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இங்க போட்டுக்கிறேன். 480ல இருந்து 620 வரைக்கும் பிளாக் கலர்ல இருக்கா, ஆரஞ்சு ரெட்னு ஒன்று வைக்கிறேன். ஓகேங்களா, ஹைட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். வித்து நான் சும்மா இப்போதைக்கு 100% கொடுக்குறேன். டிஸ்பிளே இன்லைன் பிளாக் தேவையில்ல, மார்ஜின் தேவையில்ல, இது தேவையில்ல, இது மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன், ஏதோ சம்திங் ஒன்று நடந்தது. ஏன் இது இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின கோடிங் எல்லாம் செக் பண்ணோம். இந்த சர்வீசஸ் வந்து பேடிங் லெஃப்ட் கொடுத்துருக்கு. இந்த சர்வீசஸ்க்கு பேடிங் லெஃப்ட் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். சர்வீசஸ்க்கு பேடிங் லெஃப்ட் தேவையில்லை. பேடிங் லெஃப்ட் நான் குறைச்சிட்டேன். பேடிங் லெஃப்ட்டை நான் குறைச்சிட்டேன். என்னவா குறைச்சிருக்கேன் அப்படின்னா 0வா குறைச்சிட்டேன். ஹைட்டு ஓகே. இந்த இடத்துக்கு
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. ரைட்டு ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 480க்கு வரும்போது நம்மளுடைய டிஃபால்ட் சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து செட் பண்ணிடுச்சு. புதுசாக என்ன இருக்கோ அதை எடுத்துன்னு வந்து செட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கமோ அது வந்துடுச்சு. கலர் வந்து பிளாக் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது 620 வரைக்குமே மொபைல்ல ரீட் பண்ற மாதிரி தான். இந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் ஓட்டிட்டு மார்ஜின் டாப் எல்லாத்தையுமே எடுத்து மார்ஜின் டாப் மார்ஜின் இருக்கு. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. பெருசா இருக்கிறது மார்ஜின் டாப் 10 வச்சுக்கிறேன். மார்ஜின் டாப் 10 கொடுத்த உடனே கரெக்டா வந்துடுச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டு ஹைட் மட்டும் 600 வச்சுக்கிறேன். ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அதை எடுத்து விட்ருவோம். இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் ரீட் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக இருக்குது. 621 வந்துட்டா அதனுடைய வேலையை அது காமிச்சு. 621ல இருந்து திரும்ப உங்களுக்கு எந்த டிசைன் தேவையோ அந்த டிசைனை நம்ம ஏற்றிக்கணும். ஓகே. இப்போ இந்த விஷயத்த மீடியா கோரிக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டெஸ்க்டாப்புக்கு இப்படி இருக்கும். ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரணும். 1 2 3 காலம் ஒரே ரோல வரணும். உனக்கு வித்து 30% 30% 30% பிரித்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் சின்ன டிவைஸுக்கு வரப்போகுது. when it comes to a மொபைல் அப்ளிகேஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேவா? எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னா இதுக்கு 100% ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. அதனுடைய வேலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கு. டிஸ்பிளே இன்லைன் லாக் மேலேயே இருக்கு. நம்ம எதுவுமே கொடுக்கவே இல்லை. அழகா ஒர்க் ஆகும். ஓகேவா? இது ஒரு டிவைஸுக்கு அச்சீவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் இவங்களும் கோடிங் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த டிவைஸுக்கு இப்படி வரணும், நீங்கள் இதை ரெஸ்பான்சிபிளாக இருக்கா பெருசு ஆக்க ஆக்க. ஓகேங்களா? இங்கே பாருங்க 1207 வரும்போது டிஃபால்ட். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே டிவைஸ் தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுவோம். எத்தனை பேருக்கு சொன்னது புரிஞ்சிச்சு?